A geostationary satellite is orbiting the Earth at height 5 or above the surface of the Earth and or being the radius. அப்போ கிளியரா சொல்லிட்டாங்க ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட்னா அதோடைய டைம் பீரியட் 24 hours ஃபர்ஸ்ட் கேஸ். அதோடைய distance between the center of the Earth and the center of the Sun is r plus 5r, which is equal to 6r. A1 வச்சுக்கோ டைம் பீரியட் ஃபர்ஸ்ட் கேஸ் சேட்டலைட். ஓகே, இது ஒரு ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட். அடுத்தது the time period of another satellite in hours at the height 2r from the surface of the Earth. இது ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட் கிடையாது. ஆனா அதோடைய பீரியட் கண்டுபிடிச்சாங்க. அப்போ அதோடைய பீரியட் T2 வச்சுக்கோ, அதான் கேட்டிருக்கு. ஆனா அதோடைய ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் வந்து 2r plus r 3r. ஃபாலோ பண்ண முடிச்சுதான், உனக்கு ரிலேஷன் தெரியும். T1 or general formula is T squared is directly proportional to A cube. அப்போ first case T1 by T2 the whole squared will be equal to A1 by A2 whole cube. Okay, நம்ம வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். T1 24 hours, T2 நம்ம கண்டுபிடிக்கணும், equal to A1 6r by 3r the whole cube. இது கால்குலேட் பண்ணா இது 2 cube வருது. அப்போ நமக்கு வேண்டியது T2, மறந்துடக்கூடாது. அப்போ டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ் நீ போட்டு கன்ஃபியூஷன் வேண்டாம். அப்போ 24 by T2 equal to 2 to the power of 8 root 8. ரூட் எடுத்தாச்சு. இனிமே நமக்கு வேண்டியது T2. அப்ப T2 வெளியே எடுத்தேன்னா 24 by root 8. அப்ப 24 divided by 2 root 2, which is 12 by root 2, multiplied by root 2 divided by root 2, root 2 root 2, அது 6 ஆல கேன்சல் ஆகுது. ஆன்சர் இஸ் 6 root 2 hours is the answer. 6 root 2 hours is the answer.